வணக்கம் மக்களே. நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு சூப்பரான ஒன்று காமிக்க போகிறேன். இருங்க காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். நாங்கள் பார்த்திங்கன்னா எல்லோரும் குலசாமி கும்பிட போவாங்க. அது மாதிரி நாங்களும் கிளம்பி போனோங்க. மகாலிங்கத்தில் இருக்க கருப்பசாமி தாங்க எங்கள் குலசாமி. சரின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் ஆட்களே தெரியல. என்னடா ஆட்களே காணோம், ஒருவேளை கூட்டமே இல்லையோ அப்படின்னு நினச்சிட்டு போனாங்க. போய் கொஞ்சம் தூரம் கோயில்கிட்ட நெருங்கும்போது வேனு காரு அது மாதிரி நிறைய நின்றுச்சு. போலீஸ்காரங்க வந்து அதுக்கு அங்கிட்டு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி நிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. விட மாட்டேங்கிட்டாங்க. சரின்னு சொல்லி இறங்கி அங்கேருந்து காரை ஒரு இடத்துல போட்டு அப்படியே இறங்கி நடந்து போனாங்க. போகும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு பிறகு ஆளுக்கு அங்கங்கே நிறைய பேர் இருந்தாங்க. கூட்டம் நிறையவே இருந்தது. அது கோயிலுக்கு முன்னாடி அந்த கேட்டு, ஒரு பெரிய கேட்டு ஒன்று போட்டிருப்பாங்க. மகாலிங்கத்துக்கு போனவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. அங்கே போய் பார்த்தீங்கன்னா லைன் ஒரு 4 லைன் நிற்கிது பார்த்துக்கோங்க. எங்களுக்கு எதுக்கு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து போச்சு வேகமாகவும். கோயிலேருந்து ஆஸ்பத்திரி நோக்கி போச்சுங்க. எதுக்குடா ஆம்புலன்ஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே விலகி வந்தோங்க. சரின்னு சொல்லி கோயிலுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அவ்வளோ கூட்டங்க. ஆளுங்க பெரிய பெரிய பேகு குச்சி அதெல்லாம் வந்து கோயிலுக்கு மேலே மலையேறதுக்கு வந்து ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த போலீஸ்காரங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா விட மாட்டேன்ட்டாங்க. 12 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவோம், அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா மணி எப்படி 1 இருக்குங்க. 1 மணிக்கு தான் அங்கே போனோம் கோயிலுக்கு. அங்கே விட மாட்டேன்ட்டாங்க. நிறைய பேர் நின்றுக்கிட்டே இருந்தாங்க. என்னடா பண்ண சரின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் கொஞ்சம் நேரம் அப்படி இப்படி நின்று பார்த்தோம். அவங்க விடுற மாதிரியே தெரியல. ஆளுகள்லாம் சண்டை போடுறாங்க போலீஸ்காரங்க கூட போய், எப்படி எங்களை விட மாட்டேன்னு சொல்லுவீங்க அப்படின்ட்டு. ஆனாலும் வந்து அவங்க வந்து அதை கேட்குற மாதிரியே இல்லைங்க. அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் வழக்கடிச்சு பார்த்தாங்க, ஆனால் விடலை. அப்புறம் அங்கே உள்ள கடை வச்சுருக்க ஒரு அக்காட்ட போய் எங்கள் வீட்டுக்காரர் கேட்டார், என்னக்கா விடுவாங்களா அப்படின்னு. அதை விட மாட்டாங்க தம்பி, இவங்க எவ்வளோ நேரம் சண்டை போட்டாலும் போலீஸ்காரங்க வந்து அவங்க இதை வந்து மீற மாட்டாங்க, விட மாட்டாங்க, நீங்கள் நிற்கிறது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு 1 தடவை 2 தடவை இல்லைங்க, 3 டைம் அந்த மாதிரி ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் 2 டைம் போனோம். பூ மாலை எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. அப்போயும் அப்படின்னா 10 மணி வரைக்கும் தான் அலௌடுன்னு சொல்லிட்டாங்க. இப்போயாச்சும் ஒரு 2 மணி நேரம் 12 மணி வரைக்கும் அலௌடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போயுமே எங்களுக்கு விடலை. முன்னாடி ஒரு பிள்ளையார் இருந்தார் மரத்துக்கு கீழே கேட்டுக்கு முன்னாடி. அங்கே உள்ள சாமிக்கு போட்டுட்டு பூஜை பண்ணிவிட்டு அங்கே ஒருத்தர் சித்தர் மாதிரி ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து எல்லாத்துக்கும் வர்றவங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணி திருநீர் கொடுத்தாரு. சரிங்களே அவர்கிட்டே கொடுத்துட்டு பிள்ளையாருக்கு மாலையை போட்டு வந்துட்டு ஒரு தடவை. அப்புறம் இன்னொரு தடவையும் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. விட மாட்டேன்ட்டாங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா நான் யோசிச்சுக்கிட்டே போனேன், சரி இன்றைக்கி சிவன் அதனால் எப்படி அலோவ் பண்ண மாட்டாங்க, அலோவ் பண்ணாமல் எப்படி இருப்பாங்க, கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. இந்த தடவை போய் எப்படியாச்சும் கருப்பசாமியை போய் கும்பிட்டு வந்துடணும், தனிப்பாறை கருப்பசாமியை போய் கும்பிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு போனேங்க. ஆனால் பாருங்கள், இந்த தடவையும் விடலை. எனக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய மனசுக்கு சங்கடமாக இருந்தது பார்த்துக்கோங்க. என்னடா 3 டைம் இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்ட்டு. எதனால் அப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியலைங்க. ஆனால் அந்த மாதிரி தான் நடக்குது. போய் ஏதோ ஒரு தடை மாதிரி தெரியுது. எதனால் சிவன் வந்து என்னை சோதிக்கிறாருன்னு தெரியல. போய் திரும்பி வர்றது மனசுக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது. நம்ம போகாமல் இருந்துட்டால் தெரியாது. அதான் குலசாமின்னு வேறு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு அதுவே ஒரு பெரிய மனசங்கடத்தை ஏற்படுத்துதுங்க. உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லுங்கள். ஆனால் தனித்தனியாக சின்ன சின்ன கோயில் இருக்குன்னா நம்ம நினச்ச நேரம் போகலாம், சாமி கும்பிடலாம். பக்கத்தில் பூசாரி இருப்பாங்க, கூப்பிட்டுக்கலாம். நம்ம கோயிலுக்கான பூசாரி இருப்பாங்க, வாங்கன்னு சொன்னால் வந்துடுவாங்க. ஆனால் இது வந்து பெரிய தலம். அதனால் அங்கே நிறைய போலீஸ்காரங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சட்டம் சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க செய்ய முடியும். நம்ம இஷ்டத்துக்கு அவங்கள செய்ய வைக்க முடியாது. அது வந்து ரொம்ப ஒரு வேதனையாக இருந்துச்சு. அப்படியே போயிட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கே நிற்கல. பிறகு அன்னதானம்லாம் சாப்பிட்டுட்டு சரின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்ட்டு கிளம்புனாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அங்கே வந்து மனசுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு படம் ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. இருங்க காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். நான் வந்து இதை வந்து முருகர்னு நினச்சி வாங்கினேங்க. ஆனால் இவர் கிருஷ்ணர். மயில் இருக்க இங்கே பாருங்கள், மயில் மேலே தான் படுத்திருக்க மாதிரி இருக்குது, புரியுதாங்க? அவ்வளோ அழகாக இருக்கார். கண்ணை வந்து மூடி திறக்கிறாருங்க. இவரை வந்து நான் ஃபஸ்ட்டு முருகர் தாங்க நினச்சேன். முருகன் வீட்டுக்கு வாங்கிட்டு போவோம். அது கண்ணை வந்து எப்படி பாருங்கள், மூடி திறக்குதா, நல்லா தெரியுதா, அழகாக இருக்குல்ல?
வீட்டுக்கு வந்து பார்த்தா கிருஷ்ணர். நீ எப்போ பார்த்தாலும் முருகனை தான் வாங்கிட்டு போவியா, நான் உன் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த மாதிரி தோணுதுங்க. திடீர்னு டவுட் வந்துச்சு, முருகனா கிருஷ்ணரா அப்படின்னு சொல்லிட்டு மயில் ரெக்க தலையில் இருக்கவும் நான் முருகனே நினச்சிட்டேன். பிறகு பார்த்தா ராமன் போட்டிருக்காரு, கிருஷ்ணருங்க இவர். அழகாக இருக்குல்ல. இந்த சாமியோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கண்ணை வந்து மூடி மூடி திறப்பாருங்க. நல்லா இருக்குல்ல. உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள் மக்களே. ஓகே உறவுகளை, இதை காமிக்கணும்னு நினச்சேன், காமிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இங்கே பாருங்கள், கண்ணை எப்படி குழந்த மாதிரி விளையாடுற மாதிரியே தோணுதுங்க. அதுவும் கிருஷ்ணருங்கும் போது இன்னும் கொஞ்சம் குறும்புத்தனம் அதிகமாகவே பண்ணுவார். அவர் முகத்தில் சிரிப்பை பாருங்கள், அங்கே பாருங்கள் எப்படி சிரிக்காருன்னு பாருங்கள். நிஜமாகவே ஒரு குழந்தை இருக்கிற மாதிரியே தோணுதுங்க. அவ்வளோ அழகாக இருக்கார் கிருஷ்ணர். என் பையனுக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்குங்க. பாருங்க, கண்ணை திறங்க கிருஷ்ணா. கிருஷ்ணா எவ்வளோ க்யூட்டாக இருக்காருன்னு பாருங்களேன். சேட்டை. கண்ணை திறங்க, அப்படியே வீடியோ க்ளோஸ் பண்ணிடுவோம். கிருஷ்ணா க்யூட் 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 கிருஷ்ணா. ஹாப்பிங்க. ஓகே உறவுகளே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே பாய். ஒரு கண்ணு மட்டும் திறந்துருக்கு பாருங்கள், சேட்டை. 2 கண்ணு திறங்கலேன், அப்படியே வீடியோ முடிச்சுக்கிறேனே. திறக்கலைங்க, திறந்துட்டாருங்க. ஓகே உறவுகளே, ஓகே பாய்.